ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போ நான் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினியை ஜெயிலில் வச்சு சதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நந்தினி அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கான ட்விஸ்ட்டை தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தான் வீடியோக்கான ட்விஸ்ட்டை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம நந்தினியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போகிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் சூர்யா நந்தினியை பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. போன எபிசோடில் பார்த்துருக்கோம். நந்தினிக்கு ஒரு தைரியமான பேசியிருப்பாங்க. நந்தினி, நீ எது நினச்சும் பயப்படாத, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதுக்காகவும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உன்னை நான் வெளியெடுக்க முடியாத ஒரு பாவி ஆயிட்டேன்னு நந்தினி, எனக்கு அதை நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூர்யா சொல்கிறாங்க. அதுக்கு நந்தினி சொல்கிறாங்க, இல்லை சார், எனக்கு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் எனக்கு வந்துருச்சு. அதனால நான் இதை நினச்சி கஷ்டப்படவே இல்லை. எனக்கு இது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. நான் எது வந்தாலும் சமாளிச்சுப்பேன். நீங்கள் எது நினச்சும் பயப்படாதீங்க சூர்யா சார், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கு சூர்யா தைரியம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா நந்தினி தான் சூர்யாவுக்கு தைரியம் சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ தான் நம்ம நந்தினி சரி அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம சூர்யா நந்தினிக்கு தேவையான சாரீஸு, ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையுமே நந்தினிக்கு எடுத்து கொடுத்துட்டு சூர்யாவும் அங்கேருந்து போயிடறாங்க. அதை விட இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன போயிட்டுருக்குன்னா, நம்ம நந்தினிக்கு வெளியே எடுக்கிறதுக்கான இப்போ எல்லா விதமான தோதுமே வந்துடுச்சு. போன எபிசோட நீங்கள் பார்த்துருப்பீங்க. கைரேகையை வச்சு நந்தினியை லெஃப்ட் ஹேண்டு மட்டும்தான் நந்தினி எப்படி கொலை பண்ணியிருக்க முடியும், ஸோ அது ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல சாட்சிகளை நந்தினிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இல்லையா, நந்தினிக்கு ஃபேவராக இருக்குது. இப்போ அந்த சாட்சிலாம் வச்சு சூர்யா எப்படி நந்தினியை காப்பாற்ற போகிறாங்க, இது எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம ஒரு வீடியோவாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம நந்தினியை போலீஸ் லேடி போலீஸ், அந்த லேடிஸ் வச்சுருக்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் நந்தினியை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் நந்தினிக்கிட்ட சைன் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நந்தினிக்கு எங்கே மச்சம் இருக்குது, எங்கே தழும்பு இருக்குது, அதெல்லாம் அந்த லேடி போலீஸ் பார்க்குறாங்க நந்தினி ஒன்று ஒன்றா. அப்போ தான் பரமேஸ்வரி செட் பண்ணியிருந்தாங்கல்ல, ஒரு 3 பொம்பளை ஆளுக்க பரமேஸ்வரி செட் பண்ணியிருக்காங்க. அதில் ப்ரோமோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். அந்த 3 பேரும் நம்ம நந்தினி வந்ததுக்கப்புறமா இவ தாண்டி அவ தெரியுதா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசினாங்க. இதை நீங்கள் போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க. போன எபிசோடே சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்ல தான் போகிறேன். அதுக்கு முன்னாடி மூன்று முடிச்ச சீரியலில் நீங்கள் யாரோட ஃபேனுங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பிகாஸ் எனக்கு சூர்யா சார்னா ரொம்ப பிடிக்கும். நான் சூர்யா சூப்பர்னா என்றைக்குமே என்னோட கமெண்ட் இருக்கும். உங்களுக்கும் சூர்யா சூப்பர்னு நினச்சிங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை தட்டி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினியை இப்போ இவங்க 2 பேரும் திட்டம் போடுறாங்க. இந்த நந்தினியை நம்ம எப்படியாச்சும் ஜெயிலில் வச்சு நம்ம செய்ய தான் போகிறோம், இவளை நம்மளோட ஜெயிலுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு அந்த ஒரு மேம்கிட்ட இந்த மாதிரி பொண்ணு இறக்க குணமாக இருக்காள், இவளை பார்க்கவே பாவமாக இருக்குது, அதனால இவளை எங்கள் கூடயே வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நந்தினியை கன்வின்ஸ் பண்ணி இழுத்துட்டு போயிடறாங்க. இப்போ இழுத்துட்டு போனதுக்கப்புறம் தான் என்ன நடக்குன்னா, நம்ம நந்தினியை சுற்றி வளைக்கிறாங்க அந்த பொம்பளை ஆட்கள்லாம். இதை போலீஸும் வாட்ச் பண்ணுறாங்க. ஒரு லேடி போலீஸ் இன்னொரு லேடி போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க, மேடம் இங்கே பாருங்கள் மேடம், இப்போ ஒரு பொண்ணு புதுசாக வந்தால அந்த பொண்ணை இவங்க எல்லாரும் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணை சுற்றி வளைக்கிறாங்க அப்படின்னு ஒரு மெயினான ஒரு போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. அந்த லேடி போலீஸ் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நீ கண்டுக்காத, உன்னோட வேலையை மட்டும் பாரு, இதெல்லாம் இப்படி தான் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், அதனால் இதெல்லாம் நீ கண்டுக்காமல் தயவு செஞ்சு உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி இந்த குட்டி போலீஸ்லையும் திட்டி அமுச்சிடுறாங்க. இப்போது ஆனால் அந்த பெரிய போலீஸுக்கு தெரியுது நந்தினி இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னமோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ஆனால் அந்த பெரிய போலீஸ் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பரமேஸ்வரி விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு பரமேஸ்வரி எஸ்ஏ விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அந்த எஸ்ஏ அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள், சப் கான்ஸ்டபிள் எல்லாருமே விலை கொடுத்து வாங்கி வச்சுருக்காங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம நந்தினி தான் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது கூட அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம நந்தினியை வெளியெடுக்கிறதுக்காக சூர்யா சார் கருப்பசாமியெல்லாம் வேண்டிட்டு, கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர் கருப்பசாமியை புதுசாக வேண்டிட்டு நந்தினியை வெளியெடுக்க ஏதாச்சும் ஒரு வழி பிறந்துராதா அப்படின்னு அவர் கடவுளை வேண்ட போதே நமக்கு இந்த இடத்துல சீரியலில் இதாண்டா நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது கண்டிப்பாக ஏதோ நந்தினி பற்றின க்ளூ கிடைக்க போகுது. அதனால தான் சூர்யா கருப்பசாமியை வேண்டுற மாதிரி காட்டுறாங்க. கருப்பசாமி கிட்ட இருந்து அந்த படத்துலேருந்து பூலாம் விழுகுது அப்படின்னு அப்போவே எனக்கு கெஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கும் கெஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போது இப்போ நம்ம நந்தினியை இவங்க எல்லாரும் சுற்றி வளைக்கிறாங்க. நம்ம நந்தினி
போர்டில் கருப்பசாமி துணை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டில் வந்து எழுதி போடுறாங்க. எழுதி போட்டோடனே அங்கே இருந்து ஒரு லேடி கேட்குறாங்க, அந்த ஜெயிலில் இருக்கிறவங்க, என்னடி கருப்பசாமி துணையா, இது யாருடி கருப்பசாமினா, அதோட இது யாருன்னு தெரியலையா, இது சாமி, என் கருப்பசாமி என்றைக்குமே வந்துட்டு என் கூட வந்து துணையாக இருப்பாங்க, அதனால் உங்களால் என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கு வந்து தைரியத்தை வர வச்சுக்கிறதுக்காக அந்த போர்டில் கருப்பசாமியோட நேமை எழுதி வச்சு அவங்களுக்குள்ளே ஒரு தைரியத்தை நந்தினி வந்து வர வச்சுக்கிறாங்க. இப்போ அவங்க சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நந்தினி அடிக்கிறதுக்காக தயாராங்க. அதுலேயும் சில பேர் வந்து ஆம்பளை ஆட்கள்னே சொல்லலாம், ஆம்பளை மாதிரி இருக்காங்க, ஆனால் பொம்பளையோட கெட்டப் வந்து போட்டிருக்காங்க. நான் பேசும்போது என் கூட இருக்கவங்களே சிரிக்கிறாங்க. அந்த ஒரு கெட்டப் போட்டிருக்காங்க. அப்போ அதில் நான் அந்த ப்ரோமோவில் பார்க்கும்போது பொம்பளை தான் அடிக்குன்னு பார்த்தா ஆம்பளை வந்து நந்தினி பறந்து பறந்து அடிக்கிறாங்க. அதுதான் செம காமெடி. நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆம்பளை ஒருத்தவங்க எட்டுக்கிட்டு நந்தினியை வந்து மிதிக்கிறாங்க. மிதிக்க போகிறாங்க. நம்ம நந்தினி பாஞ்சு எப்படி வந்துட்டு இப்போ பிளாஸ்ட் படம் வந்து ரிலீஸ் ஆச்சோ, பிளாஸ்ட் படத்தில் எப்படி ஹீரோயினி அந்த மொத்த ஃபேமிலியும் பறந்து பறந்து அடித்தாங்களோ அதே மாதிரி நம்ம நந்தினி அப்படியே பறந்து அடிக்கிறாங்க. அடித்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே இது செவுத்தில் முட்டி சாகாத குறைய பாதி பேர் மயக்கத்தில் தான் கிடக்குறாங்க. நம்ம நந்தினி எல்லாரையும் அடிச்சு போட்டோம். ஆனால் அடிக்கும்போது என்னதான் இருந்தாலும் நமக்கும் அடி விழுக தானே செய்யும். அந்த மாதிரி நந்தினிக்கு ஒரு கொஞ்சம் பலமான அடி விழுந்துருச்சு. விழுந்து வாயிலேருந்துலாம் ப்ளீடிங் ஆகி அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்குது. இப்போ இப்படி இருக்கும்போது நந்தினி எல்லாரையும் அடித்து போட்டாங்க. அடித்து போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் போலீஸ் இந்த மாதிரி ரைடு வருவாங்கல்ல, ஒரு மாதிரி விசில் ஊதுறாங்க. நம்ம நந்தினி அப்படியே உட்காந்துருக்காங்க. எப்படி வந்துட்டு ஒரு சாமி பூந்து சாமி தான் இதெல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நந்தினி வந்து அப்படியே கெத்தாக வந்து உட்காந்துருக்காங்க. அட நந்தினி எவ்வளோ ஒரு பயந்த சுபாவம், நந்தினி எவ்வளோ பயப்படுவாங்க. ஆனால் போல்டான பொண்ணு தான். ஆனால் அந்த சுந்தரவல்லியிலேருந்து மாதவியிலேருந்து சுரேகாலேருந்து எல்லாருமே நந்தினியை எவ்வளோ அசிங்கப்படுத்துனாலும் நந்தினி ஒரு வார்த்தை கூட திருப்பி கேட்காத ஒரு அமைதியின் சொரூபம் தான் நந்தினி. ஆனால் அப்படி இருக்கும்போது நம்ம நந்தினிக்கே இப்படி நிலைமையா அப்படிங்கிற மாதிரி, நம்ம நந்தினியே இப்படி போட்டு சாத்திட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம நந்தினி வந்து இந்த அளவுக்கு போல்டாக செயல்பட்டது நம்ம எல்லாருக்குமே பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அடிச்சு போட்டவங்க எல்லாரையும் போலீஸ் வந்து விசில் ஊதி நந்தினியை பார்க்குறக்காக வராங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மூட்டு முடிச்சு போயிட்டுருக்க சமயத்தில் அங்கங்கே கொஞ்சம் ஸ்மைலும் காமெடியுமாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நந்தினி பறந்து அடித்தது வீர செயலாக இருந்தாலும் நம்மளுக்கு அதை பார்க்கும்போது அங்கே இருக்கிற பொம்பளை ஆட்கள்லாம் வந்து அடியில் தெரிச்சு விழும்போது சிரிப்பு தான் வந்துச்சு. ஸோ அதை தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நந்தினியை போலீஸ் என்ன பண்ண போகிறாங்க, ஆல்ரெடி நந்தினி மேலே கேஸ் இருக்குது. இப்போ நந்தினி அடிக்க வந்தவங்களையும் நந்தினி ஜெயிலில் இருக்கவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டாங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.